ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் ஒரு 10 சம்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேலைகள் 9ஆக மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அதாவது 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகளாக இருக்குது. அதே இது 9 பாட வேலைகளாக மாறும்போது டைம் என்ன ஆகும், கால அளவு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? அதாவது 7 பாட வேலைகள் வந்து எத்தனை நிமிஷமா இருக்கு, 45 நிமிடமா இருக்கு. அதே இது 9 பீரியடாக மாறும்போது எவ்வளோ டைம் வந்து ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், பீரியட்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ பீரியட் எத்தனை பீரியட், 7 பீரியட். ஓகேவா? ஸோ டைமு நிமிடம், மினிட். ஸோ எத்தனை நிமிஷம் ஆகுது, 45 நிமிஷம் ஆகுது. அப்போ 7 பாட வேலையில் இருக்கும்போது ஒவ்வொரு பாட வேலைகளும் 45 நிமிஷமாக இருக்குது. அதே இது 9 பாட வேலைகளாக மாறும்போது எத்தனை நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே. ஸோ இது என்ன மாறல் அப்படின்னா எதிர்மாறல். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நேர்மாறல் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒன்று கூடுச்சுன்னா இன்னொன்று கூடும், இல்லை அப்படின்னா ஒன்று குறைஞ்சுன்னா இன்னொன்று குறையும். இதான் என்னது நேர்மாறல். பட் எதிர்மாறல் அப்படிங்கிறது ஒன்று கூடுச்சுன்னா இன்னொன்று குறையும், இல்லை இன்னொன்று குறைஞ்சுன்னா இன்னொன்று கூடும். சரிங்களா? அது மாதிரி இருக்குது என்னது எதிர்மாறல். ஸோ இதில் பாருங்கள், இது என்னென்னா இது என்னது எதிர்மாறல். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா எதிர்மாறல் கொஸ்டின்ஸில் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ அப்போ எதிர்மாறலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக என்னது டேரெக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ டேரெக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 7 × 45 9 × x அப்படின்னு பண்ணணும். சரிங்களா? எப்படி பண்ணணும், 7 × 45 9 × x. அப்போ எப்படி பண்ணணும், 7 × 45 டிவைட் பை 9x இருக்கா. அப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த எக்ஸை விட்டுட்டு 9 மட்டும் எடுத்துக்கலாம், டிவைட் பை 9. ஓகேவா? ஸோ இது வந்து எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, எதால் கேன்சல் பண்ணலாம், நைன்த் டேபிளே கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9, 5 9s are 45. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 7 5 இருக்குது, 7 5s are 35. ஓகேவா? 7 5s are 35. அப்போ நமக்கு என்னன்னா 35 மினிட்ஸு. ஸோ ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 35 மினிட்ஸ், அதாவது 35 நிமிடங்களாக இருக்கும். ஸோ ஆன்சர் செட் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏலே இருக்குது. ஸோ 35 நிமிடம், இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேருந்து 594 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 108 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது எனில் அவ்வண்டி 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க தேவைப்படும் டீசலின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பேருந்து வந்து 594 கிலோமீட்டர் வந்து கடக்கிறதுக்கு 108 லிட்டரு டீசல் தேவைப்படுது. சரியா? அதே வண்டி 1650 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ டீசல் தேவைப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், ரைட் பண்ணிடலாம். என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணி எடுத்துக்கலாம்னா கிலோமீட்டர், அதுக்கப்புறம் என்னது டீசல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எத்தனை கிலோமீட்டரு, 594 கிலோமீட்ரு. ஓகேவா? ஸோ 594 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 108 லிட்டர் தேவைப்படுது. சரியா? ரைட்டு. இதே இது 1650 கிலோமீட்டரை கிடக்கிறதுக்கு எவ்வளோ லிட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறத கேட்டாங்க. அப்போ எவ்வளோ கண்டுபிடிக்க நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இது என்ன மாறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேர்மாறல். ஓகேவா? அப்போ கிலோமீட்டர் 594 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 108 லிட்டர் தேவைப்படுது. அப்போ கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கூடியிருக்கு. 594லேருந்து 1650 ஆயிருக்கு. அப்போ கிலோமீட்டர் கூடும்போது என்னாகும், டீசலோட அளவும் கூடும். அப்போ இது என்ன மாறல்னா நேர்மாறல். அப்போ நேர்மாறல்ங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் 1650 இன்ட்டு 108 டிவைடட் பை 594 அப்படின்னு போட்டலாமா? ஓகே. அப்போ எப்படி போடணும் அப்படின்னா 108 108
இன்ட்டு 1650 டிவைடட் பை 594 அப்படின்னு போடணும். சரியா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2 டேபிளால் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, 3 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளால் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னது 11th டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா கொஞ்சம் இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த டேபிளால் கேன்சல் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், 2 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ எதானா ஸோ 594 1654 2 டேபிளால் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா மேலே வந்து 550 வரும். சரியா? கீழே வந்து 297 வரும். 297. சரியா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், 3 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 3 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 99 வரும். சரியா? இங்கே வந்து 50 வரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், 3 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 33 வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 300 வரணும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 300 லிட்டர். 300 லிட்டர். அப்போ 300 எங்கே இருக்குன்னு பார்த்துலாமா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது, 300 லிட்டர். ஸோ இது ஆன்சரு. ஸோ இந்த சமம் மட்டும் என்ன பண்ணுங்கள், டிவிஷன் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும் 300 லிட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது. அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 25 பக்கங்கள் என அச்சிட்டால் அச்சிட்டு முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு அச்சு இயந்திரம் இருக்குது. அந்த அச்சு இயந்திரம் வந்து 300 பக்கங்களை ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில், ஓகே, அப்போ 300 பக்கம் இருக்குது அந்த புத்தகம். அந்த 300 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 30 பக்கங்கள் என்ன அச்சிடுகிறது. சரியா? அப்போ அவ்வச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிடத்தில் 25 பக்கங்கள் அச்சிட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த சம்மு போடலாமா? ஸோ எப்படி போடணும் அப்படின்னா, அது ஒரு ஒரு நிமிடத்தில் எத்தனது 25 பக்கங்களை நம்ம அச்சிடுகிறது அப்படின்னா 300 பக்கங்கள் அச்சிட எவ்வளோ மினிட் ஆகும் அப்படிங்கிறத வச்சு போடணும். புரியுதா? கொஸ்டின் புரியுதா? அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னது மினிட்டு. ஸோ அப்போ மினிட். ஓகேவா? ஸோ நிமிடத்தை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம மினிட்டாக எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து என்னது பேஜஸ், பக்கங்களை வந்து என்னது பேஜஸாக எடுத்துக்கிறோம். சரியா? பேஜ். ஓகேவா? சரி. அப்போ என்னதுன்னா 25 பக்கம், அதாவது 25 பேஜஸ் வந்து என்னது ஒரு நிமிஷத்தில் என்ன 1 மினிட்ல என்ன பண்ணால் அச்சிடுது அப்படின்னா 300 பக்கம், 300 பக்கத்தை அச்சிடுறதுக்கு எத்தனை நிமிடம் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்கள், அப்போ என்னது பக்கங்கள் வந்து கூடும்போது என்ன ஆகும்னா என்ன ஆகும், நிமிடங்களும் என்ன பண்ணுவோம் கூடும். அப்போ என்ன மாறலாம், நேர்மாறு. நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் லைக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் 1 × 300 அடுத்து எக்ஸ் இன்ட்டு 25. ஸோ என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1 × 300 எவ்வளவு 300. அப்போ 300 டிவைட் பை 25. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 300 டிவைட் பை 25 போடும்போது எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 1 5s are 5, 5 5s are 25. இங்கே வந்து 6 5s are 30, ரிமைண்டர் வந்து 0. அப்போ 60. அடுத்து அகெயின் என்ன பண்ணலாம், 5 டேபிளாக கேன்சல் பண்ணும். 1 5s are 5, 60 நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5, ரிமைண்டர் ஒன்று இருக்கும், 1 இருக்கும். அப்போ 10, 2 5s are
10. அப்போ என்ன இருக்குது ஆன்சர் வந்து 12. ஸோ அப்போ 12 மினிட்ஸு. அப்போ 12 நிமிடம் தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? 12 நிமிடம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் நம்பர் 4. 2 எண்கள் மூன்றாம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் காண்க. ஓகேவா? ஓகே. அப்போ 2 எண்கள் மூன்றாம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் காண்கிறது. அப்போ என்னன்னா 3 எண்கள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? எப்படி இருக்கு? 3 எண்கள் இருக்கு. அந்த 3 எண்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஏ பி சி அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ அப்போ அந்த மூன்றாம் எண்ணிலிருந்து 2 எண்கள் முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளதுன்னு இருக்கு. அப்போ சதவீதனாலே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், சதவீதனாலே எவ்வளவு? 100 தான். அப்போ இந்த சிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்? 100ன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த 100%இருந்து முதல் இருக்கிறது வந்து எவ்வளோ குறைவாக இருக்குது? 10% குறைவாக இருக்குது. அப்போ அந்த 100லேருந்து நம்ம 10 கழிச்சிட்டோம்னா எத்தனை? அப்போ ஏங்கிறது எவ்வளோனா 90%. ஓகே, இந்த சமு கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க? போட்டுருவீங்க. அடுத்து பிங்கிறது வந்து 15% குறைவாக இருக்குது. அப்போ 100லேருந்து 15 கழிச்சுன்னா 85. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இரு எண்களின் விகித முறை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இரு எண்களோட விகிதம் மட்டும் கண்டுபிடிச்சா அப்போ என்னது? 90:85. 90:85. ஸோ இதை எதால் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, எதால் கேன்சல் பண்ணலாம்? 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 5 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணலாம். 1 5 ஆர் 5, ரிமைண்டர் என்ன இருக்கும்? 4 இருக்கும். அப்போ 40, 8 5 ஆர் 40, அப்போ 18. சரியா? இஸ்ட்டு. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 8, அப்போ 8 வந்து 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 1 5 ஆர் 5. ஓகேவா? ரிமைண்டர் என்ன இருக்கும்? 3 இருக்கும். அப்போ 35ஆக இருக்கும். 35 இருந்துச்சுன்னா 7 5 ஆர் 35. ஓகேவா? அப்போ என்னது ஆன்சர் வந்து 18:17. 18:17. அப்போ 18 × 17 எங்கே இருக்குன்னு பார்த்துலாமா? இப்போ 18 × 17 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இதான் ஆன்சர். ஓகே, வெரி சிம்பிள். பண்ணலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. தமிழ்ச்செல்வன் ரூபாய் 5000ஐ 3 மாதத்திற்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார். அவர் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? அதாவது தமிழ்ச்செல்வன் வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுறான்? 5000 வந்து வங்கியில் வந்து சேமிச்சிடும். 3 மாதத்துக்கு ஒருக்கா 5000 வந்து என்னது வங்கியில் வந்து என்னது சேமிச்சுட்டு வரான். சரியா? அப்போ 1,50,000 1,50,000 சேர்க்கறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா வச்சு என்ன பண்ணணும்? நம்ம சம்மு போடணும். சரியா? அப்போ எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ சேமிக்கிறான் அப்படின்னா எவ்வளோ சேமிக்கிறான்? 5000 ரூபா சேமிக்கிறான். சரியா? அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா எவ்வளோ சேமிக்கிறான் அப்படின்னா 5000, 5000 ரூபா சேமிக்கிறான். சரியா? அப்போ 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டைரெக்டாக என்னது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஏதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்னா 1,50,000ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்? 5000ஆல் டிவிஷன் பண்ணணும். போட்டுடலாமா? ஓகே. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு அப்போ மேலே என்ன இருக்கும்? 3 × 1,50,000. ஓகேவா? ஸோ அதை வந்து எதால் டிவைட் பண்ணால் 5000ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 3 0வும் இந்த 3 0வும் கேன்சல் ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 5 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 1 5 ஆர் 5, 3 5 ஆர் 15, அந்த ஒரு 0 இருக்கும். அப்போ மேலே என்ன இருக்குன்னா 3 × 30 இருக்கும். 3 × 30. அப்போ 3 × 30 அப்படின்னா என்ன? 3 × 30 அப்படின்னா வரும் 90 வரும். ஓகேவா? 3 × 30 எவ்வளோ வரும்? 90 வரும். அப்போ 3 × 30 எவ்வளோ வந்திருக்கு? 90 வந்திருக்கு. 3 × 30 90. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம்.
சரியா? அப்போ வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். அப்போ 12 × 7 84. சரியா? அப்போ 84 நம்ம என்ன பண்ணணும்? இந்த 90லேருந்து சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். அப்போ 90லேருந்து 84 கழிச்சா என்ன வரும்? 6. அப்போ நமக்கு எத்தனை மாதம்னா 6 மாதம் வருது. சரியா? இப்போ எத்தனை வருடங்கள் கேட்டிருக்காங்களா? இப்போ மந்த்து கண்டுபிடிச்சோம். எத்தனை மந்த்து? 6 மந்த்து. இப்போ வருடங்கள் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ வருடங்கள் கேட்கும்போது இப்போ 90 நம்ம என்ன பண்ணணும்? 12ஆல் டிவிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 7 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னதுன்னா 7 வருடம் 6 மாதம். ஓகேவா? ஆன்சர் என்னது? 7 வருடம் 6 மாதம். ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 7 வருடம் 9 மாதம். சாரி, ஆன்சர் வந்து 7 வருடம் 6 மாதம். ஓகேவா? நமக்கு 6 தானே கிடச்சி, 6 மாதம் தானே கிடச்சி. அப்போ 7 வருடம் 6 மாதம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் ரொம்ப 6 வந்து ரொம்ப ஈஸியான சம்மு. முகிலன் 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 2 நோட்டு புத்தகங்களை 24 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போ 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளோ ஆகும்? எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அப்படி எழுதிடலாமா? என்ன எழுதிடலாம்? 2 நோட்டு 24 ரூபா. சரியா? 2 நோட்டு எவ்வளவு? 24 ரூபா. அப்போ எவ்வளோ வாங்க போகிறாரு? 9 நோட்டு வாங்கினா எவ்வளோ ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகுது? நோட்டுகளோட எண்ணிக்கை கூடும்போது ரேட்டு என்ன பண்ணும்? கூடும். அப்போ என்ன மாறல்? நேர்மாறல் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 9 × 24 டிவைட் பை 2ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 2 டேபிளால் கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 1 2s are 2, 2 2s are 4. சரியா? அப்போ மேலே என்ன இருக்குது? 9ம் 12 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12 × 9 108, 108. சரியா? ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ ஆன்சர் வந்து 108, 108, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ இதில் வெரி வெரி ஈஸியான ப்ராப்ளம். ஈஸியாகவே என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு மேக்ஸ்னால என்ன பண்ணும்? ஈஸியாகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 7. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படிங்கிற கேட்டாங்க. அதாவது ஒரு மகிழுந்து இருக்குது. அந்த மகிழுந்து வந்து 90 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 2 மணி நேரம் 30 நிமிடங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மணிலையும் கொடுத்துருக்காங்க, நிமிடங்களையும் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணால் ஒரே யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். ஓகே, ஒரே அலகுக்கு மாற்றிக்கணும். அப்போ ஒரே அலகாக மாற்றும் போது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? நிமிடங்களாக மாற்றிக்கணும். 2 மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம்னா 2 மணி நேரத்துக்கு 60 + 60 120 நிமிடம். ஓகேவா? அதுபோக இங்கே ஒரு 30 நிமிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ 120 + 30 180 நிமிடமாக நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்போ 180 நிமிடத்துக்கு 90 கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னா 210 கிலோமீட்டர் 210 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ நிமிடங்களும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வச்சு போடணும் சம். ஓகேவா? ஓகே, போட்டலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்னது? கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டரு? 90 கிலோமீட்டரை ஓகேவா எவ்வளோ நிமிடத்தில் கிடக்குது? இங்கே அவங்க எதில் கொடுத்துருக்காங்க? மணிலையும் நிமிடத்திலும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம்? நிமிடங்களாகவே கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ நிமிடங்கள்? மொத்தம் 150 நிமிடம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். 2 மணி நேரங்கிறது 160 நிமிடம் ப்ளஸ் ஒரு 30 நிமிடம் 150 நிமிடம். சரியா? அப்போ 90 கிலோமீட்டர் 150 நிமிடத்தில் கிடக்குது அப்படின்னா 210 கிலோமீட்டரை கிடக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? அப்போ இங்கேயும் என்ன தான்? நேர்மாறு தான். ஏன்னா கிலோமீட்டர் கூடும்போது என்ன ஆகும்? டைம் என்ன பண்ணும்? அதிகமாகும். சரியா? அப்போ 90 கிலோமீட்டர் 150 நிமிடம்னா 210 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளோ நிமிடம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்னென்னா 210ஐயும் 150ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 90ஐயும் எக்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரியா?
மல்டிப்ளை பண்ண என்ன போட்டுக்கலாமா? ஓகே, 210 இன்ட்டு 150 டிவைடட் பை என்னது 90. சரியா? ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிடும். அடுத்து 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது 3 3s are 9, இங்கே 7 3s are 21, 0. அப்போ மேலே 70 இருக்கும், கீழே 3 இருக்கும். சரியா? அகெயின் என்ன பண்ணலாம், 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, இங்கே 5 3s are 15. ஓகேவா? அப்போ மேலே என்ன இருக்குன்னா 70 இன்ட்டு 5 இருக்கும், 70 இன்ட்டு 5 இருக்கும். அப்போ 70 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணும்போது 7 5 35. அப்போ என்ன வரும்னா 350 வரும். என்ன வரும்? 350, 350. ஸோ இந்த 350-ஐ ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், நிமிடத்துக்கு தான் மாற்றணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அப்போ 350-ஐ 60-ஆல் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணோம்னா 0 0 கேன்சல் ஆயிரும். சரியா? அடுத்து 6 டேபிளால் கேன்சல் பண்ணும்போது 1 6 are 6, இங்கே 5 6 are 30. மிச்சம் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், 5 இருக்கும். அப்போ என்னது ஆன்சரு 5.5 தான் வரும். அப்போ 5.5 அப்படின்னா என்னது ஆன்சர் வந்து நமக்கு என்ன தான் 5.5 தான். ஸோ அப்போ 5.5 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ 5.5னா என்ன அர்த்தம், 5 மணி நேரம் 50 நிமிடம். இதுதான் ஆன்சரு. இப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது, 5 மணி 50 நிமிடம். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்த சம் நம்பர் 8. இப்போ சம் நம்பர் 8ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்புகிற எனில் அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் புரியுதா? ஒரு தொழிற்சாலையில் குளிர்பானம் நிரப்பக்கூடிய ஒரு இயந்திரம் வந்து 600 பாட்டில் வந்து 5 மணி நேரத்தில் என்ன பண்ணிடுது, நிரப்பிடுது. புரியுதா? 600 பாட்டில் 5 மணி நேரத்தில் நிரப்புது அப்படின்னா 3 மணி நேரத்தில் எவ்வளோ பாட்டில் நிரப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஓகே, போட்டுடலாமா சம்மு? அப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி 5 மணி நேரத்தில் எவ்வளோ பாட்டில் நிரப்புது, 600 பாட்டில் நிரப்புது. சரியா? அப்போ 3 மணி நேரத்தில் எவ்வளோ பாட்டில் நிரப்போம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? 5 மணி நேரத்தில் 600 பாட்டில்னால் 3 மணி நேரத்தில் எவ்வளோ அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 600, 3 × 600. அப்போ 3 × 600 டிவைடட் பை 5. ஓகேவா? ஸோ அப்போ எதால் கேன்சல் பண்ணலான்னா 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, இங்கே வந்து 1 5s are 5, மிச்சம் எத்தனை இருக்கும், 1 இருக்கும். அப்போ 10 இருக்கும்போது 2 5s are 10, அந்த 0 சேர்த்துக்கணும். அப்போ 120. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 120யும் 3யையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த 120யும் இந்த 3யை மல்டிப்ளை பண்ணால் 12 3s are 36, அந்த 0 சேர்த்துக்கிட்டோம்னா 360. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 360 தான். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 360, 360 பாட்டில் வந்து என்ன பண்ணுவோம், நிரப்போம் 3 மணி நேரத்தில். ஓகேவா? ஸோ அடுத்த சம் போகலாமா? இந்த சம்மு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி போகிறாப்புல இருக்கும். என்ன அப்படின்னா, அரை மீட்டர் துணியின் விலை 15 எனில், அப்போ அரை மீட்டர் துணியோட விலை வந்து 15 ரூபா அப்படின்னா 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அரை மீட்டர் துணியின் விலை 15 ரூபா அப்படின்னா 8 1/3 நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8 1/3 கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, 8 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா? இது என்ன அப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எது ரெண்டையும் அப்படின்னா
இந்த 8ஐயும் 3 மல்டிப்ளை பண்ணி அது கூட இந்த மேலே இருக்கக்கூடிய 1 ஆட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ 8ஐயும் 3 ஆட் பண்ணோம்னா 8 3 சார் 24. 24 + 1 25. அப்போ என்ன வரும்னா 25 வரும். அந்த கீழே இருக்க 3ஐ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது, அப்படி வச்சுக்கணும். அப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றும் போது என்ன வருது, 25/3. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 25/3. ஸோ இதை வச்சு தான் நம்ம சம்மு போட போகிறோம். சரியா? ரைட், இப்போ சம்முக்கு போயிடலாமா? ஓகே, இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரை மீட்டர் துணி 1/2, அரை மீட்டர் துணியோட 15 ரூபா அப்படின்னா 8 1/3. அந்த 8 1/3 தான் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம், மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கோம். அதாவது என்னன்னா 25/3 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 25/3 × 5 மாறும். அப்போ 25/3 × 15 இஸ் ஈக்குவல் டு, அந்த பக்கம் என்ன இருக்குது, 1/2 இருக்குது. 1/2 × எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த எக்ஸை வந்து நான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து விட்டுறலாம். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த 2 வந்து கீழே இருக்குது. ஸோ அப்போ கீழே டிவிஷனில் இருக்குது. அந்த டிவிஷனில் இருக்கிறத இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த 2 எப்படி இருக்குது, டிவிஷனில் இருக்குது. அந்த டிவிஷனில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஓகேவா, என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா மாறும் அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, மேலே 25/3 × 15. ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 வந்து எப்படி இருக்குது, டிவிஷனில் இருக்குது. அது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷன் வரும். அப்போ × 2. சரியா? ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ வெரி சிம்பிள். இந்த 3யும் 15ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 சார் 3, 3 5 சார் 15. சரியா? அப்போ மேலே என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, 25 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, 3 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குது. கீழே வந்து 1 தான் இருக்குது. அப்போ 1 இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சாரி, இங்கே வந்து கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுனா, 1 3 சார் 3, 5 3 சார் 15, 5. சரியா? 5 3 சார் 15. அப்போ மேலே என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, 25 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, 5 இருக்குது, அடுத்து 2 இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிப்ளை, இதை ரெண்டையும் 5 2 மல்டிப்ளை பண்ணால் 10, 5 2 சார் 10. அடுத்து 10 × 25 எவ்வளோ வரும், 10 × 25 250. இது நமக்கு ஈஸியாக போட்டுக்கலாம் இல்லையா, 10 × 25 எவ்வளவு, 250. அப்போ ஆன்சர் என்னது, நமக்கு 250. ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் என்னது ஆன்சர், 250. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் சி 250. ஓகேவா? ஸோ அடுத்த சம் நம்பர் 10 பார்க்கலாமா? அப்போ லாஸ்ட் சம்மு. ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ யாராவது நியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டனையும் என்ன பண்ணுங்கள், தட்டி விடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 10. வேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள். அவளது சராசரி வேகம் 12 km/h. அதாவது வேணி வந்து என்ன பண்ணுறா, தினமும் பள்ளிக்கு எதில் போகிறான்னா, சைக்கிளில் போகிறா. எப்படி போகிறான்னா, சைக்கிளில் போகிறா. 12 km/h அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னா, மணிக்கு வந்து 12 km ஸ்பீடில் வந்து என்ன பண்ணா போகும்போது அவ என்ன பண்ணுறான்னா 20 மினிட்ஸில் என்ன பண்ணிடுறா, ஸ்கூலை வந்து ரீச் பண்ணிடுறா. ஓகேவா? எவ்வளோ நேரத்தில், 20 மினிட்ஸ் என்ன பண்ணிடுறா, அவள் வந்து ஸ்கூலை வந்து என்ன பண்ணிடுறா, ரீச் பண்ணிடுறா. ஓகேவா? 12 நிமிடத்தில். அப்போ 12 நிமிடத்தில் ஸ்கூலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எவ்வளோ வேகத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, கொஸ்டினை தரவாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கன்க்ளூஷனுக்கு வாங்க. சரியா? அப்போ சம் போட்டலாமா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறா, வேணி வந்து தினமும் என்ன பண்ணுறா, சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறா. அதாவது என்னது, 12 km/h. அதாவது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் 20 நிமிஷத்தில் போயிடலாம். சரியா? அப்போ எவ்வளவு, 12 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுறா, ரீச் பண்ணிடுறா. ஓகேவா? அப்போ
12 நிமிஷத்துல அவ ரீச் பண்ணணும்னா எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்கணும்? சொல்றது புரியுதா? அப்ப என்னன்னா 12 கிலோமீட்டரை 20 நிமிஷத்துல போறா அப்படின்னா 12 நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பா அப்படிங்கிற கால்குலேஷன். ஓகே, வெரி சிம்பிள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்னன்னா 12 இன்ட்டு 2 டிவைட் பை 20. ஓகேவா? எதால கேன்சல் பண்ணலாம்? சாரி, இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா என்னது, 12 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் ரீச் பண்ணுறா. சரியா? அப்போ 12 மினிட்ஸில் எத்தனை கிலோமீட்டர் ரீச் பண்ணுவா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ வந்து என்னது, டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 12 இன்ட்டு 20 டிவைட் பை 12. அப்போ 12 கேன்சல் ஆயிரும். ஆன்சர் என்னது, 20 தான் ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20 கிலோமீட்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.